அடிப்படையில அந்த குற்றவாளி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு பொறுப்புல இருந்தவர். மாணவியோடு அவரு பேசும்போது சாரு கிட்ட பேசும். அந்த சார் யாருன்னு தெரியல. அந்த சார் வந்து ஆளுங்கட்சியினுடைய முக்கிய பிரமுகரோ, ஒரு அமைச்சராவோ, யாரோவோ இருக்கலாம். யாருன்றது தெரியல. அப்ப யாரையோ பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் அரசுக்கு இருக்கு. சமீபத்தில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 75ஆம் ஆண்டுக்கான அந்த மாநாடு வந்து காஞ்சிபுரத்தில் நடக்கும்போது, அதுல முக்கிய பொறுப்பு வகித்து அந்த வேலைகள்லாம் முன்னிருந்து செய்ற அந்த வீடியோலாம் வந்திருக்கு. அமைச்சர்களோட இருக்கிற புகைப்படம், துணை முதல்வரோட இருக்கிற புகைப்படம், திராவிட முன்னேற்ற கழகம் வெளியிட்டிருக்கின்ற சுவரொட்டி, துண்டறிக்கைகள்ல அவருடைய பெயர் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் அவங்க வந்து அவரை கைது பண்ண உடனேயே இவர் தான் குற்றவாளி அப்படின்னு தெரிஞ்ச உடனேவே அதை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தார் என்றதுக்கான அடையாளங்களை மறைக்கிறதுக்கு அதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணிக்கிறாங்க. அதையும் மீறி இன்னைக்கு வந்து இணையதளங்கள்ல வந்து அது வெளியில வந்துடுது. அப்ப யாரையோ காப்பாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து இந்த அரசுக்கு இருக்கிறதுனால இதுல வந்து கூடுதலான ஒடுக்குமுறையை வந்து அரசு கடைபிடிக்குது.